ஹலோ மை டியர் அச்சீவர்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நான் உங்க ஹரிணிங்க. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியோட அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்றது தான். ஸோ டைமை எப்படி வைஸாக சூஸ் பண்ணலாம் அப்படின்றது ரீசெண்டாக நான் ஒருத்தரோட ஸ்டோரி கேட்டேன். என்னோட ஸ்டூடெண்ட் தான். அவங்க சொன்னது என்னை ரொம்பவே பாதிச்சுது. ஸோ இது நான் உங்கள்கிட்ட ஏன் சேர்க்கணும்னு நினச்சேன்னா, அட்லீஸ்ட் இதுலேருந்து நீங்கள் சில விஷயம் லேர்ன் பண்ணிப்பீங்க அப்படின்றதுக்காக தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நான் கிராஸ் பண்ணி வந்த நிறைய பேத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேரிட் வுமன் தான். ஸோ என்னடா விமென் பற்றியே, ஸோ இப்போ மேரிட் மென்னுக்கோ ஆர் வேறு ஏதாச்சும் ஜெண்டர் பயாஸ்டாக நான் இங்கே எதுவுமே பேசலை. ரியலாக என்ன கேட்டனோ அதுதான் நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுலேருந்து உங்களால் என்ன கற்றுக்க முடியுமோ கற்றுக்கோங்க. ஓகே. ஸோ மேரிட் உமன் தான். ஷீ இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் யூபிஎஸ்சி ஆஃப்டர் த அவங்களோட கல்யாணத்துக்கு அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் நல்ல சப்போர்ட். ஸோ ஹஸ்பண்ட் இந்த இடத்துல எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. நல்ல சப்போர்ட்டாக இருந்தும் அவங்களால ப்ரிப்ரேஷனை ஒழுங்காக பண்ண முடியலை. ஏன் அப்படின்னா, ஸோ அவங்களோட இன்லாஸ் தான் இதுக்கு காரணம். இன்லாஸ் அப்படின்னா மாமியார், நாத்தனார், தென் அவங்க ஹஸ்பண்டோட அண்ணா, ஒய்ஃபு, இவங்க எல்லாருமே இதுக்கு காரணம். என்ன அப்படின்னா, ஸோ அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வேற ஒரு இடத்துல, அதாவது இங்கிருந்து வேற ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டில் அவங்க இல்லை. ஸோ அந்த இடம் செட் ஆகாததுனால மறுபடியும் வீட்டுக்கே திரும்பி வராங்க. வீட்டுக்கு திரும்பி வந்ததுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இன்லாஸ் கூட சேர்ந்து வாழும்போது அவங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். என்னோட கிளாஸில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்களால கண்டினியூ பண்ண முடியலை. ஏன் அப்படின்னா, அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைமே அவங்க கொடுக்கல. ஸோ அவங்க எதுக்கு நமக்கு டைம் கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ வி ஆர் அண்டர் த ஒரு கன்ஃபைன்டு சொசைட்டியில் தானே இருக்கோம். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் முடியாத ஒரு நிலைமை. ஸோ அதுக்குள்ளேயே இருந்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு நிலைமை 2 விஷயத்தில். ஸோ இப்போ நம்ம எத்திக்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, சிந்தசிஸ் அண்ட் ஆன்டி சிந்தசிஸ் 2மே இந்த இடத்துல இருக்குது. ஸோ இவங்க ப்ரிப்பேர் பண்ணணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. பட் தே ஆர் நாட் அலோவிங். ஏதாச்சும் ஒரு வேலை சொல்கிறது, தென் லைக் அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணி பேசுகிறது, லைக் டைரெக்டாக இல்லாமல் கொஞ்சம் ஜாடமாடியாக பேசுகிறது. அவங்க பிஹெச்டி ஸ்காலர், ஓகேங்களா? ஸோ நார்மலாக நல்லா படித்த ஒரு பொண்ணு தான். பட் அவங்களாலேயே ப்ரிப்பேர் பண்ண முடியலை. பிகாஸ் இந்த சொசைட்டி, ஒரு கன்ஃபைன்டு சொசைட்டியில் நம்ம இருக்கும்போது, அந்த வீட்டில் இருக்கிறவங்கள நான் அவங்களோட சொல்ல தான் நான் கேட்கணும். என்னால் இங்கே ப்ரிப்பேர் பண்ண முடியல. என்னால் இண்டிபெண்ட்டாக ஒரு டெசிஷன் கூட எடுக்க முடியல. என் லைஃப்பில் நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் யூபிஎஸ்சி ஆர் கவர்மெண்ட் எக்ஸாம், அதை என்னால் பண்ண முடியலை. என் ஹஸ்பண்ட் சப்போர்ட்டாக இருக்கார். பட் இருந்தாலும் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்கிட்ட என்னால் ஒன்றுமே பண்ண முடியல மேம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க. என்னதான் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணாலும் நம்ம ஒரு சொசைட்டியில் மாட்டிட்டு இருக்கோம்ல. ஸோ விமென்னா இப்படித்தான் இருக்கணும். நீ எப்படி அதிகமாக ஆசைப்படலாம்? நீ இங்கே தான் வேலை செய்யணும், நீ தான் வேலை செய்யணும். ஸோ உன் வேலையை நான் செஞ்சுக்கோ அப்படின்றதுல பிரச்சனையே கிடையாது. என் வேலையை நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்றத தாண்டி நீ படிக்கவே கூடாது, நீ வேலை தான் செய்யணும். படிக்கவே போகிறேன்னா உனக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கிறது, உன்னை தப்பாக பேசுறது, எவ்வளோ படிச்சிருந்தாலும் நம்மளோட டிக்னிட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டு நடக்கிற அளவுக்கு இங்கே நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் அவங்க யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறது எவ்வளோ ஒரு கடினமான விஷயம் இல்லை. ஸோ ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபேமிலியை பார்க்கணும், ஃபேமிலி ஒர்க், ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் பண்ணணும், யூபிஎஸ்சியும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது இட்ஸ் அ பிக் திங். ஹஸ்பண்ட் சப்போர்ட்டை தாண்டி இவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஒரு பொண்ணு ஒரு எக்ஸாம்ஸ்க்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஸோ தே ஹாவ் டு மூவ் ஃப்ரம் தேர் பிளேஸ். அங்கேருந்து வேறு இடத்துக்கு போய் தான் அவங்களால இப்போ ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதுதான் ஒன்லி ஆப்ஷன். ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ப்ரிப்பேர் பண்ணணும்னா அதை மட்டும்தான் அவங்க பண்ணி ஆகணும். அதுக்கே நிறைய பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா, நமக்கு பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஹஸ்பண்டே கிடைச்சாலும் ஹஸ்பண்ட். ஸோ ஒரு பொண்ணுன்றவ
அப்பா, அம்மா பேரண்ட்ஸ தாண்டி டிபெண்டபிளா வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போறது வந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு தான். ஸோ வி ஆர் கன்ஃபைன்டு சொசைட்டி. ஸோ இங்கிருந்து அந்த வீட்டுக்கு போயிட்டு ஹஸ்பண்டே சப்போர்ட் பண்ணாலும் நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்றது மிகவும் கடினமான ஒரு விஷயம், கடினமான ஒரு சூழல். அதிலிருந்து வெளிய வரது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்க வைஸா திங்க் பண்ணுங்க. கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு தான் நான் சொல்ல மாட்டேன். ஸோ கல்யாணம் பண்றதுக்குள்ள டைம வேஸ்ட் பண்ணாம, எவ்ளோ தூரம் உங்களோட ப்ரிப்பரேஷன ஸ்ட்ராங் பண்ணி எக்ஸாம குடுக்க முடியுமோ, அவ்ளோ ஸ்ட்ராங்கா குடுங்க. அண்ட் செகண்ட் திங், இண்டிபெண்டன்ட்டா இருங்க. எதுல அப்டின்னா, ஃபினான்ஷியலா இண்டிபெண்டன்ட்டா இருங்க. எந்த ஒரு காலகட்டத்திலயும் அவங்க ஹஸ்பண்ட்காக நீங்க அ ஹஸ்பண்டோட காச வந்து நீங்க வாங்கக்கூடாது, அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ஒரு அர்ஜென்ட் ஒரு இது அப்டின்னா, நம்ம செல்ஃப் இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும் ஃபினான்ஷியலா. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட்டு திங் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களோட டைம கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இப்ப டைம் இருக்கு அப்டின்னா, உங்க கோல பிடிக்கிறதுக்கு இத கரெக்ட்டா பயன்படுத்திக்கோங்க. எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா? ஸோ நம்மளும் வந்து கொஞ்சம் எமோஷனலா டிபெண்ட் ஆகி இருக்கிறதுனால, ஓகே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு என் கோல வந்து பர்ஸ்யூ பண்றேன் அப்டின்னு போயிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால என்ன பண்றீங்க அப்டின்னா, உங்களோட டைம வேஸ்ட் பண்ணாம உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து ஒரு கோல் இருக்கு அப்டின்னா, அத வைஸா பயன்படுத்திக்கோங்க. அதுக்கான டைம யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள்ட்ட இருக்கிறது வந்து ரொம்ப ப்ரீஷியஸான டைம். கல்யாணம் ஆகாதவங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்டின்னா, ரொம்ப ப்ரீஷியஸான டைம். அத கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருக்குமே அப்படிதான் நடக்குமா அப்டின்னு கேட்டீங்கன்னா, என்னால சொல்ல முடியாது. பட் அப்படி நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இருக்கிறத வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம்ல. பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஸோ அதனால இப்பவே வந்து டைம ரொம்ப எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணுங்க. ஐய்யய்யோ! டைம் இல்லையே! நோ. அந்த மாதிரி ஃபீல் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு கிடைக்கிற டைம கரெக்ட்டா யூஸ் பண்ணி, ப்ரிப்பரேஷன ஸ்ட்ராங் பண்ணி, எக்ஸாம கிளியர் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் இந்த சொசைட்டி வேற மாதிரி நம்மள ட்ரீட் பண்ணும் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம இடம் குடுக்கவே கூடாது. எதுக்கு? ஸோ நம்மளோட டைம வேஸ்ட் பண்ணி, அங்க போய் ப்ரிப்பேர் பண்றோன்றதுக்கான இடமே குடுக்கக்கூடாது. இங்கேயே ஸ்ட்ராங்கா இருந்துட்டு, அங்க போய் ஃபேஸ் பண்ணுங்க. டெஃபினெட்லி யூ வில். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து ப்ரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல. நான் பேசி நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் நீங்களும் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன ஏதோ ஒரு வகையில ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. டைம கரெக்ட்டா யூஸ் பண்ணுங்க. வைஸா திங்க் பண்ணுங்க. அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நிறைய மேரிட் விமன் ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்கிட்டயே வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களோட கோல என்னைக்குமே விட்றாதீங்க. பி ஸ்ட்ராங் ஆன் யுவர் கோல்ஸ். அதுதான் நான் சொல்லுவேன். அது சின்னதோ, பெருசோ உங்களோட கோல்ஸ்லேருந்து என்னைக்குமே வெளிய போயிடாதீங்க. அது வந்து உங்கள வந்து கடைசி வரைக்கும் ஒரு அட்ஜஸ்ட்மென்ட், அப்புறம் ஒரே ஒரு சர்க்கிள்லயே உங்கள வச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கு. பட் பண்றது கஷ்டம் இல்ல. ஸோ பண்றதுக்கு ட்ரை பண்ணலாமே! அத ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் நான் சொல்றேன். ஓகே. ஆல் தி பெஸ்ட் எவ்ரிஒன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. டைம வைஸா யூஸ் பண்ணுங்க. இது மென், விமென் அப்படின்றதுல 2 பேருமே டைம வைஸா யூஸ் பண்ணுங்க. ஓகே. ஆல் தி பெஸ்ட் மை டியர் அச்சீவர்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே எல்லாருக்கும்